ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய சினிமாவிலே நம்ம குட் பை டாக்லி படம் ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன்ல வேற மாதிரியான ரெக்கார்டு வச்சிருக்கு. ஹையஸ்ட் நம்பர். இது வரைக்கும் எந்த படமும் அப்படி ஒரு ரெக்கார்டை வச்சதே இல்லை அப்படின்னு இப்ப தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் ஆல்சோ அந்த ஹையஸ்ட் நம்பரை சொல்றாங்க. சீக்கிரமே அபிஷியல் சைட்ல இருந்து அந்த ஹையஸ்ட் நம்பர் என்ன நம்பர் அப்படின்றத அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா குட் பை டாக்லி படம் செம்ம எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆன படம். நேத்து பயங்கர மாசான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் கிடைச்சது. யாருமே எந்த நெகட்டிவும் கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். அஜிசாரோட ஸ்டைலா இருக்கட்டும், அஜிசாரோட மாசா இருக்கட்டும், இப்படின்னு நம்ம தலை அஜிசாருக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு படம். இதுல யாருக்கும் எந்த ஒரு இடத்துலயும் லேக் அடிக்கல. ஃபுல் எனர்ஜெட்டிக்கா செம்ம ஸ்பீடா படம் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாரு. கண்டிப்பா இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் அடிக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் வந்தப்ப எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அண்ட் நேத்து அதுக்கான ரிசல்ட்டும் தெரிஞ்சு போச்சு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வெறித்தனமான ரெக்கார்டு வைக்கும் எதிர்பார்த்தோம். இப்போ அதே போல அந்த நியூஸும் வந்துடுச்சு. அண்ட் இப்ப சில நியூஸ் சேனல்ல குட் பை டாக்லி படம் ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் 50 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அபிஷியல் சைட்ல இருந்து எவ்வளவு கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஹையஸ்ட் நம்பர் 1 தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை டாக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.